ஒரு குட்டி கதை. வெல்கம் டு கதை நேரம். அரசர் ஒருத்தர் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாரு. அது என்ன போட்டினா, அரண்மனையுடைய கதவை கையால் தள்ளி திறக்கணும். இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு நான் நாட்டில் ஒரு பகுதியை தானமாக எழுதி தரேன், தோக்கிறவங்களுக்கு அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் கலந்து யோசிச்சுட்டு யாருமே இதில் கலந்துக்க முன் வரலை. எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு இளைஞர் மட்டும் முன்னாடி வந்து நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவரை பார்த்து அரசர் கேட்குறாரு, ஒருவேளை நீ இதில் தோத்துட்டேன்னா உன்னோட கைகள் ரெண்டும் வெட்டப்படும், அதுக்கப்புறம் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ யோசிச்சு பாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொன்ன பதில், ஐயா, நான் ஜெயிச்சிட்டா நான் ராஜா, நான் தோத்துட்டா என்னுடைய கைகள் தான் போகுமே தவிர என் உயிர் போகாது அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அவர் போய் அந்த கதவை தள்ளுன உடனே அந்த கதவும் திறந்துருது. காரணம் என்னென்னா, அந்த கதவு பூட்டப்படவே இல்லை, அது ஏற்கனவே திறந்து தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே நிறைய பேர் அப்படி தான், ஒரு சிலருக்கான வாய்ப்பு வந்தும் அவங்க முயற்சி பண்ணாமல் அவங்களோட வாய்ப்பை இழக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே நம்மளால் முடியாது, நம்ம தோற்றுருவோன்னு நினச்சிட்டு அதுக்கான ஸ்டெப்பை கூட அவங்க எடுக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முயல் ஆமை கதையில் கூட ஆமையுடைய வெற்றி அதோடைய முயற்சினால தான் அதுக்கு கிடச்சிருக்கும். நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, நம்ம முயற்சி பண்ணுறது எந்த தப்பே கிடையாது.